வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு முருங்கைக்காய் மாங்காய் சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல துவரம்பருப்பை எடுத்து கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கழுவின துவரம்பருப்பில் சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு, சீரகம், மிளகு, மஞ்சத்தூள், தேவையான அளவு தண்ணி, அது கூடவே ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், வெந்தயம், பூண்டு, சிவப்பு மிளகாய், பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் அதுவும் சேர்த்துக்கோங்க. ரெண்டும் சேர்த்தாதான் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். போட்டு அதை நல்லா வதக்கி விடுங்க. இதில் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கின உடனே கத்திரிக்காய், முருங்கைக்காய் சேர்த்துக்கோங்க. அது ரெண்டும் வதங்கிருச்சு. இப்போ இதில் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு சாம்பார் பொடி சேர்க்க வேண்டாம், குழம்பு மிளகாய் பொடியே சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள், தனியாத்தூள் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி சேர்த்துக்கோங்க. உப்பு போடுங்க. காய் வேகிற அளவு தண்ணியை சேர்த்து அதை வேக விடுங்க. இப்போ இது நல்லா வெந்துருச்சு. நம்ம வேக வச்ச துவரம்பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு புளி தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கட் பண்ணி வச்சிருக்க மாங்காயும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு 3 நிமிஷம் கொதிக்க வைங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. டேஸ்டான முருங்கைக்காய் மாங்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு.